consumers cooperatives. Consumer cooperatives are organized by consumers that want to achieve better price or quality in the goods or service they purchase அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் கூட்டுறவு நுகர்வோர்கள் ஆரம்பிக்கின்றனர். அதேமாதிரி கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் வந்து யார் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் தான் என்ன பண்ணுறாங்க வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு இந்த சங்கங்கள் மற்ற சில்லறை வணிகர்களை லாபீட்டுவதை மட்டுமே குறுக்களாக கொண்டு இயங்காமல் மக்களுக்கு தரமான பொருட்களை சிறந்த விலையில் வழங்குவதை பிரதான நோக்கமாக கொண்டு இயங்கி வரும். அதேமாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட எய்ம் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் கன்சியூமருக்கு நல்ல பெட்டர் ப்ரைஸ்லேயும் அதேமாதிரி குவாலிட்டிலையும் குட்ஸை வந்து சர்வீஸ் பண்ணுறது இவங்களை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து வச்சிட்ருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் டு ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் ஸ்டோர் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர் ஏ கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் எக்ஸிட் டு டெலிவர் குட்ஸ் ஆர் சர்வீஸ் rather than to maximize profit from selling those goods or service. They also supply essential commodity through public distribution system PDS-நாக பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். சரி, அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதான நோக்கமாக கொண்டு இயங்கி வரும் சங்கங்கள் ஆகும். கூட்டுறவு சிறப்பங்காடியை மாணவர்கள் கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு மளிகை சங்கங்கள் போன்ற சங்கங்கள் நுகர்வோர் கூட்டுறவின் ஒரு வடிவமாகும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கடன் ஒன்றியங்கள் வங்கிகளின் சேவையையும் செய்து வருகின்றனர். அதேமாதிரி கடன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பேங்க் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி நேஷ்னாலிட்டி த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம் இஸ் த கிரெடிட் யூனியன் வித் சம் 90 மில்லியன் மெம்பர்ஸ். அதேமாதிரி கடன் ஒன்றியத்தில் 90 மில்லியன் உறுப்பினர்கள் உள்ளன. இதில் வந்து எத்தனை பேர் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 90 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து இதில் என்ன இருக்கிறாங்க அவங்க வந்து மெம்பராக வந்து இருக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு கிரெடிட் யூனியன் அசட் ஹேவ் grown 100-fold in the 3 decades. Credit union are essential cooperative of people that use banking service. அவற்றின் சொத்து பல மடங்கில் பெருகி ஒரு வலுவான அமைப்பாக இந்தியாவில் வேரூன்றி உள்ளது என்றால் மிகையாகுது. அதேமாதிரி என்ன பண்ண இப்போ அதோட கன்சியூமர் சொசைட்டியோட வேல்யூ வந்து என்ன இருக்குது இவ்வளோ வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சொல்கிறதுக்கு என்னது பாசிபிளாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொது விநியோக திட்டத்தை இவை செயல்படுத்தி வருகின்றன. பப்ளிக் சர்வீஸ் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன பண்ணாங்க இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் கோஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன் ஸ்டோர் அண்டு சூப்பர் மார்க்கெட் செட்டப் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. சரி, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. சரியா, ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள். ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டு ஆப்ரேட்டட் பை ப்ரொடியூசர். உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை உற்பத்தியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. அதேமாதிரி ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை யார் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யார் ப்ரொடியூசர். சரியா, ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி ப்ரொடியூசர் கேன் டிசைட் டு ஒர்க் டுகெதர் ஆர் ஆஸ் செப்பரேட் என்டிட்டி டு ஹெல்ப் இன்க்ரீஸ் மார்க்கெட்டிங் பாசிபிலிட்டி அண்டு ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி. அதேமாதிரி ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. உற்பத்தியாளர்கள் அனைவரும் ஒரு மைய இடத்திற்கு வந்து உற்பத்தி நடவடிக்கை ஈடுபடலாம் அல்லது அவரவர் இருப்பிடத்தில் உற்பத்தி செய்த முடிவுற்ற பொருட்களை சங்கத்திடம் ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணலாம்னா மெம்பர் ஃபுல்லுமே என்ன பண்ணலாம் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் வந்து செய்யப்பட்ட பொருளை ஒரு சென்ட்ரு பிளேஸ் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த பொருளை வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்களோட இடத்துக்கே போய் என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பொருளை வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. தி ஆர்கனைஸ்டு டு ப்ராசஸ் மார்க்கெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் their own product. This help lessen cost and strain in each area with a mutual benefit to each producer. கூட்டுறவு நெசவாளர் சங்கம் கூட்டுறவு தீப்பெட்டி தயாரிப்பாளர் சங்கம் தச்சு பொறுத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம்
கொண்ட சங்கங்கள் கூட்டுறவு உற்பத்தி சங்கத்துக்கு உதாரணமாக்கணும். இதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் வீவர் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் கார்பெண்டிங் யூனிட்டு, அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் மேட்ச் ஃபேக்ட்ரி. இதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குண்டான எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கோஆப்ரேட்டிவ்னாக்கா இதில் வந்துட்டு கூட்டுறவு சந்தையிடுகை அப்படிங்கிற கூட்டுறவு சந்தையிடுகைனாக்கா கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி ஆர் அசோசியேஷன் ஆஃப் ஸ்மால் ப்ரொடியூசர் ஃபார்ம்டு ஃபார் பர்பஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் த ப்ரொடியூஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கூட்டுறவு சந்தையிடுகை சங்கம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மொத்தமாக திரட்டி அவரை சந்தையிடும் நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட சங்கம். சரியா? மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் வந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை வந்து ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதை வந்து விற்கிறதுக்காக இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. Purpose of marketing the produced. The marketing cooperatives perform certain marketing functions such as grading, warehousing, advertising, etc. அதேமாதிரி சங்கங்கள் முடிவுற்ற பொருட்களை தரம் பிரிப்பது, பண்டகத்தில் வைத்து காப்பது, விளம்பரம் செய்வது, கட்டுவது, ஏற்றுவது, அனுப்பி வைப்பது போன்ற சந்தையிடல் பணிகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் சங்கமாகும். இதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தன்னை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இந்த செக்யூர் பெட்டர் ப்ரைஸ் ஃபார் தேர் மெம்பர் பை டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் ஈவன் டு டிஸ்டன்ட் மார்க்கெட்டு. அதேமாதிரி பொருள் தேவைப்படும் இடம் மிக தூரத்தில் இருப்பினும் அங்கு பொருளை அனுப்பி அங்கு பொருளுக்கு சந்தையை சிறந்த விலையில் வழங்குகின்றனர். அதேமாதிரி பொருளுக்கு வந்து தேவை வந்து எங்கே இருக்குதோ அங்கே பொருளை அனுப்பி தூரமாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை வந்து கொண்டு போய் கொடுத்து அதுக்கு உண்டான அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. அட்வான்ஸ் இஸ் ஆல்சோ கிவன் டு மெம்பர் அகேன்ஸ்ட் ப்ரொடியூஸ் டெபாசிட் வித் த சொசைட்டி தோஸ் தே ஆர் boon to agriculturist, small producer and artisan who in the absence of these cooperatives would be forced to sell at low price to middleman அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முன்பணம், சரியா, உறுப்பினர்களுக்கு அளித்த பொருளின் பேரில் முன்பணங்கள் வழங்குகின்றனர். அதேமாதிரி மெம்பர் வந்து குடிசை வந்து கொடுக்குறாங்கனாக்கா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, முன்பணம் வந்து கொடுத்துறாங்க, அட்வான்ஸ் வந்து கொடுத்துறாங்க. இந்த சங்கம் இல்லாத நிலையில் பல்வேறு வேலைமையினால் சிறு உற்பத்தியாளர்கள், கைவினைஞர்கள் போன்றவர்கள் இடைநிலையர்களின் அடிமாட்டு விலையில் பொருளை விட்டு நலிந்து போயிருந்தார்கள். இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் வந்து இல்லாத சுச்சுவேஷனில் கூட்டுறவு சந்தையிடுகை சங்கம் இல்லாத போது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிடில் மேன்கிட்ட அதேமாதிரி இன்டர்மீடியேட்கிட்ட என்ன பண்ணாங்க, அவங்க வந்து சிக்கி என்ன பண்ணாங்க, நிறைய வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து செலவு வந்து ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அவர்களை எல்லாம் கை தூக்கி விடும் சங்கங்களே சந்தையிடு சங்கம் என்று மிகையாகுது. அவங்கள வந்து என்ன அந்த மிடில்மேன் வந்து இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த எம்ப்ளாயை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மேல் வந்து தூக்கி வந்து விடுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டிங் ஆப்ரேட்டிங். சரியா? அதேமாரி கூட்டுறவு சந்தையிடுகை சங்கம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கோஆப்ரேட்டிவ். சரியா? கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆர் தோஸ் ஃபார்ம்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் ஹெல்ப் டு தேர் மெம்பர். அதேமாதிரி உறுப்பினர்களுக்கு குறுகிய கடன் வழங்குதல் தேர்ச்சி பெற்ற சங்கம் கடன் சங்கம் ஆகும். சரியா? ஷார்ட் டேர்மில் என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபினான்ஷியல் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னதுனாக்கா ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் திஸ் கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி ஆர் மீன்ட் டு ப்ரொவைட் ரெசிடென்ஷியல் accommodation to the member and ownership basis or and rent. உறுப்பினர்களுக்கு சொந்தமாக அல்லது வாடகைக்கு வீடுகளை பெற்றுத்தரும் சங்கங்களே வீட்டு கூட்டுறவு சங்கங்கள் எனப்படுகிறது. அந்த மெம்பருக்கு சொந்தமாக இல்லாட்டி வாடகைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வீடை வந்து பிடிச்சி கொடுத்தா அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பீப்புள் ஹூ இன்டென்ட் டு பில்ட் ஹவுஸ் ஆஃப் தேர் ஓன்
ஒன் ஜாயின் டுகெதர் அண்ட் ஃபார்ம் ஹவுசிங் சொசைட்டி. வீடு கட்ட சொந்தமாக வீடு கட்ட விளையும் அவர் நண்பர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வீடு கட்ட கூட்டுறவு சங்கம் நிறுவுகின்றனர். அவங்க வந்து யாரை போய் அப்ரோச் வந்து பண்ணுறாங்க? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. தி சொசைட்டி அட்வான்ஸ் லோன் டு மெம்பர் ரீபேபிள் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 15 to 20 years. அதே மாதிரி 10 to 20 இயர்ஸ்க்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தவணை முறையில் கடன் வந்து கொடுக்குறாங்க, வீட்டு கடன் வந்து கொடுக்குறாங்க. ஹவுசிங் பில்டிங் சொசைட்டி அண்ட் த அதர் ஹேண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ் ஃபார் தர் மெம்பர் instead of grading loan to them. These are house construction society which acquire land, construction house and rent them to member. The member tenant however can own the houses after paying the cost அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சில வீட்டு சங்கங்கள் மொத்தமாக காலி நிலங்களை வாங்கி வீடு கட்டி உறுப்பினர் வாடகைக்கு வீடுகளை விடவும் செய்கின்றன. ஒரு சில ஹவுசிங் சொசைட்டி கோஆப்ரேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தை வாங்கி வீடு கட்டி தன்னோட மெம்பருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வாடகைக்கு வந்து விடுறாங்க. அதே மாதிரி வாடகை குடியிருக்கும் நபர் அந்த வீட்டில் முழு மதிப்பையும் செலுத்தி உரிமையாக ஆக முடியும். அவங்க ஃபுல் அமௌண்ட்டை என்ன பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு ஆஃப்டர் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க வந்து ஆயிடுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி. when various farmers in a village pool their land together and agree to treat the old pieces of land as one big farm for the purpose of cultivation, purchase the necessary input for the cultivation and market the crops jointly, they are assumed to have formed a cooperative farming society. அதேமாதிரி என்ன சொல்கிற, உள்ளூரில் இருக்கும் வேளாண் குடிகள் தங்கள் நிலங்களை தனித்தனியாக பயிரிடுவதற்கு பதிலாக அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தங்களின் நிலங்களை ஒன்றாக திரட்டி பேரளவில் விவசாயம் செய்ய உதவும் கூட்டுறவு உழவர் சங்கம் ஆகும். இப்போ தனி வில்லேஜில் வந்து இருக்கிறவங்க தனித்தனியாக தன்னோட நிலத்தில் விவசாயம் வந்து பண்ணாமல் எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து விவசாயம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, முதல்ல வந்து திரட்டுறாங்க, பெரிய பேரளவில் என்ன பண்ணுறாங்க, விவசாயம் வந்து படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா such a society for its proper working elect its officer bearer on the basis of one member one vote அப்படிங்கிறாங்க. அனைத்து விவசாய நிலத்தை ஒன்று திரட்டி சமமாக செயல்பட்டாலும் அவர்களின் நில உரிமை பாதிக்கப்படாது. அவர்கள் அனைவருக்கும் சங்கம் அமைத்து அவர்களை நிர்வகிக்க குழுவை தேர்ந்தெடுத்து உளவு சங்கத்தை நிர்வகிக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நிலத்தை வந்து உழுதாலும் நில உரிமை வந்து பாதிக்கப்படாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த அவர்கள் அனைவரும் சங்கம் அமைத்து அவர்களே நிர்வாக குழுவை தேர்ந்தெடுத்து உழவர் சங்கத்தை நிர்வகிக்க வேண்டும். அவங்களே வந்து அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதுக்குன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து கேட்க வந்து வைக்கிறாங்க, பாகத்துக்கு வைக்கிறாங்க. The ownership of the land still lies with the respective member of the society and they withdraw from the society whenever they so like அப்படிங்கிறாங்க. இதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்போ நிர்வாக குழு சந்தையின் தேவைக்கு ஏற்ப தட்பவெப்ப நிலையை ஒட்டி எந்த பயிர் செய்வது எந்த அளவு செய்வதை நம்ம முடிவு செய்யும். இப்போ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன வந்து நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து எந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து அந்த ஃபார்ம் வந்து பண்ணணுங்கிறத தெரிஞ்சு என்ன பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் வந்து பண்ணுறாங்க. Besides the farmer also contribute various productivity asset as well as their labor for the purpose of cultivation, whereas they get rent for their land and productivity asset they get wages for the labor அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, உழைப்பிற்கு எதை திரட்டி நிலத்தை பங்காக கொடுத்த விவசாயிகளுக்கு வாடகையும் அவர்களின் கூட்டாக திட்டத்தின் நிலத்தை உழைப்பதற்கு கூலியும் பெறுவார்கள். அதே மாதிரி நிலத்தை கொடுத்தவங்க வாடகையும் அவங்க வந்து வேலை செய்யணும், கூலி என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க வந்து கொடுத்துக்குவாங்க. இம்முறையில் பேரழிவு பயிர் செய்து விவசாயி பலன் பெறலாம். லார்ஜ் ஸ்கேல் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து பயிர் வந்து பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விவசாயம் வந்து பண்ணிக்கலாம். இம்முறை ரஷ்யாவில் மிகவும் வெற்றி கண்டது. அதே மாதிரி இது எங்கே வந்து ரொம்ப சூட்டபுள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தான் என்னது இது வந்து சூட்டபுளாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டு. சரியா, அடுத்த லெசன் வந்துட்டு அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். இப்போ நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா
படித்து வந்து பாருங்கள். டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூப்பா.